தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்டார் நைட்டுகளில் விபச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளிகளை நாம் காண்கிறோம். ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகளில் விபச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பொதுவாக வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக திரையுலக பிரபலங்கள் செல்கின்றார்கள். அதாவது மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் ஆகிய நாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக தமிழ் திரையுலகை சார்ந்த சில ஏஜெண்டுகள் அங்கு கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றார்கள். இங்கு இருந்து திரைப்பட நடிகர்கள், திரைப்பட நடிகைகள், துணை நடிகைகள் ஆகியோரை அழைத்து செல்கின்றனர். அங்கு நிகழ்ச்சிகள் நடத்தி முடித்துவிட்ட பின்னர்பு அங்குள்ள தொழிலதிபர்கள், சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள தொழிலதிபர்களிடம் இங்கிருந்து அழைத்து சென்ற துணை நடிகைகளை வைத்து விபச்சார தொழிலில் பயன்படுத்துகின்றனர். ஆக இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகள் இவை அங்கு கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் நடத்தப்படுகின்றன. ஆனால் கலை நிகழ்ச்சிகள் என்பது முக்கியமானதல்ல. அது விபச்சார நோக்கத்தோடு தான் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. தமிழ் திரையுலகை சார்ந்த துணை நடிகைகளை இங்கிருந்து அழைத்து சென்று விபச்சாரத்துக்கு பயன்படுத்துகின்றனர் அந்த ஏஜெண்டுகள். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் அரபு நாடுகளில் இந்த கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் விபச்சாரங்கள் நடக்கின்றன. இதற்கு தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள், ஏஜெண்டுகள் உறுதுணையாக உள்ளனர். இது தமிழ் கலாச்சார சீரழிவை காட்டுகிறது. அதாவது வறுமையில் உள்ள மற்றும் வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ள வருமானம் இல்லாத இந்த துணை நடிகைகள் மற்றும் மார்க்கெட் இழந்த நடிகைகள் இவர்களை அழைத்து கொண்டு போய் நடன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி என்று சொல்லி அழைத்து செல்கின்றனர். அங்கு பெயரளவுக்கு கலை நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். பின்பு அங்குள்ள தொழிலதிபர்களிடம் இவர்கள் விபச்சாரத்துக்கு பயன்படுத்துகின்றனர். இது தமிழ் திரையுலகில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு. இது அங்குள்ள சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள தொழிலதிபர்களுக்கு இங்குள்ள துணை நடிகைகள் இந்த பயன்படுத்தப்படுகின்றனர். மிகவும் வருத்தமான செய்தி. தமிழ் திரையுலகம் எந்த அளவு மோசமாக செல்கிறது என்பது இதற்கு ஒரு உதாரணமாகும்.